to NMAX well in the video நம்ம பார்க்க போறது relation and functionsல question number 4. State whether each of the following sets are true or false. If the statement is false, rewrite them. அது false இருந்துச்சுன்னா நம்ம rewrite பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. P is equal to m comma n and Q is equal to n comma m. Then P cross Q is m comma n correct. Next வெறும் n comma m மட்டும் எழுதியிருக்காங்க. ஆனா நடுவுல இருக்கிற m comma m n comma n வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். m comma n comma m n comma n comma m. ஸோ இது இந்த ரெண்டு டேர்மும் நடுவில் வரும். If A and B are non-empty sets, ஏவும் பியும் non-empty setsஆக இருந்துச்சு அப்படின்னா then A cross B is a non-empty set of. A cross B என்ன பண்ணுவோம், ஏல இருக்கிற எலிமெண்ட் எடுத்து பியில் இருக்கிற எலிமெண்ட்டோட பேர் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏல பிலாங்ஸ் ஆகிருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் பியோட தான் இருந்திருக்கணும். அது ஒரு நான் எம்டி செட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரூ. நம்ம இது தானே கார்ட்டீசியன் ப்ராடக்டாக எழுதுகிறோம். நெக்ஸ்ட், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 and B is equal to 3,4, then A cross B intersection empty set is equal to empty set. ஸோ empty செட்டுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் போட்டோன்னா அது ஒரு empty செட்டாக தான் இருக்கும். அது கூட நம்மளால் ஏவை க்ராஸ் பண்ண முடியும்னா என்ன ஆகும், empty செட் கூட பண்ணுறது திரும்பியும் அது empty செட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான், நம்ம ரீரைட் பண்ண வேண்டாம்.